அதாவது நம்முடைய தஞ்சையில் நடத்திய மாநாட்டில் பெரிய ஒரு சிறந்த கண்காட்சி ஒன்று வச்சிருந்தோம். கல்வி கண்காட்சி, அறிவியல் கண்காட்சி, இப்படி பலவிதமான கண்காட்சிகள் வச்சிருந்தோம். அதுல ஒரு கண்காட்சி என்னன்னு கேட்டா, அவரை சுத்தி காட்டுறது சின்ன சின்ன பொம்மைகள் மாதிரி செஞ்சு, அந்த காலத்தில் காபத்துல்லா எப்படி இருந்தது, அதை சுத்தி எப்படி சிலைகள்லாம் இருந்தது, அந்த காலத்தில் பெருமுடைய கால வரலாற்றை சொல்லும் பொழுது அந்த வரலாற்று காலத்தில் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத சின்ன சின்ன அளவுக்கு நினைஞ்சிருந்தோம், அதை செஞ்சு வச்சிருந்தோம். இது மாதிரி பொம்மைகளாக நம்ம செஞ்சு வச்சோம்னு சொன்னா நாளைக்கு வழிபடக்கூடியதாக மாறிடுமே அப்படிங்கிற வகையில் கேட்கிறாரு. அது மாறாது. முதல்ல அப்படி செய்யலாமா, பொம்மைகளை வச்சுக்கலாமான்னு கேட்டா, சின்ன அளவுல உள்ள ஒரு பொம்மையை வைத்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எப்படி அனுமதி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு குதிரை பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த குதிரை பொம்மை கூட சாதாரண பொம்மை கிடையாது, அது கூட தெய்வீக அம்சம் சொல்லக்கூடிய ஒரு பொம்மை தான். குதிரைக்கு 2 ரெக்கை இருக்குது. அந்த அதுல எப்படி வருது? குதிரைக்கு ரெக்கை இருக்குமா? இருக்காது. இந்த கற்பனை கடவுள் பாத்திரங்களா சொல்ற குதிரைக்கு தான் ரெக்கை இருக்கும். நிஜ குதிரைக்கு என்ன இருக்காது, ரெக்கையெல்லாம் இருக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இது என்னன்னு கேட்கறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இது குதிரை அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஃபர்சுன் லஹு ஜினாஹானி, குதிரைக்கு 2 ரெக்கை வேற இருக்குமோ? ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. இது கண்டிக்கல. ஆயிஷா நாயகி குதிரையை வச்சிருக்கிறாங்க, குதிரைக்கு 2 ரெக்கை வேற இருக்கிறது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ஃபர்சுன் லஹு ஜினாஹானி, குதிரைக்கு 2 ரெக்கையுமா இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க, சின்ன பிள்ளை அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சுலைமான் நபி கிட்ட இருந்த குதிரைக்கு அப்படி இருந்துச்சாம்ல, 2 ரெக்கை இருந்துச்சாம்லன்னு மூட நம்பிக்கையை பழைய காலத்துல என்ன செய்யறாங்க, அப்படி சுட்டி காட்டுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க சொன்ன பதிலை கேட்டுட்டு சிரிச்சாங்கன்னு வருது. சிரிக்கும் போது ரசூலுல்லாஹ் எப்பவுமே வாய் விட்டு சிரிக்க மாட்டாங்க. 2-3 சந்தர்ப்பத்தில் அப்படி சிரிச்சிருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவங்க சிரிச்சார்கள், ஹத்தா பதத்து நவாஜிது, கடவாய் பொருட்கள் தெரியும் அளவுக்கு சிரிச்சாங்க. இந்த ஆயிஷா நாயகி சொன்ன பதிலை கேட்டுட்டு கடம் வாய் விட்டு சிரிக்கிறதுமாங்கல்ல, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் பார்க்கணும். அப்ப இது ஒரு குதிரை பொம்மை தான். இந்த குதிரை பொம்மை கூட நடைமுறையில் இல்லாத ஒரு டிஃபரெண்டான, உலகத்தில் எந்த குதிரைக்கு எந்த காலகட்டத்திலையும் குதிரைக்கு ரெக்கை இருந்தது கிடையாது. நடைமுறையில் இல்லாத ஒரு பொம்மை தான். அது விளையாட்டுக்காக வேண்டி வைத்திருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, தடுக்கல. நம்ம அந்த கண்காட்சியில் வச்சிருந்தோமே, கண்காட்சி முடிஞ்ச பிறகு எங்க இப்ப எங்கேயாவது கண்ணாடி பெட்டில் பாதுகாத்து வச்சிருக்கிறோமா? மாத்தம் விளையாட்டு தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிட்டோம், அவ்வளவுதான். அந்த பொம்மை இப்ப இல்ல. எந்த பொம்மை உங்களுக்கு கண்காட்சிக்கு வச்சிருந்தார்களோ, பிறகு காலத்தில் இருந்த சிலைகள் அதுதான் வச்சிருப்போம். லாத்து உஸ்ஸா அந்த மாதிரிலாம் வச்சு காட்டி இப்பெல்லாம் செஞ்சாங்க காபத்துல்லாஹ்க்கு முன்னாடின்னு காட்டுறதா இருந்தா, அதெல்லாம் சொன்னாதான் அந்த வரலாறு மனசுல பதியும் என்பதற்கு செஞ்சோம். அதுக்கு ஏதாவது மரியாதை நம்ம நடத்தணுமா? கண்காட்சி முடிஞ்சு எல்லாத்தையும் நீங்க உடைச்சு போட்டு நினைச்சிட்டோம், வந்துவிட்டோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இதை பார்த்துட்டுலாம் என்ன செய்ய மாட்டாங்க, அதை போய் தெய்வமோட ஆக்கிட மாட்டாங்க. நம்ம விட்டாதான் ஆக்க முடியும். நம்ம தான் ரிமூவ் பண்ணிடுவோம், அழிச்சிருவோமே. நம்ம அழிக்கக்கூடிய ஒரு நிலையில அப்படிலாம் உண்டாகாது. அந்த மாதிரி கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, படிப்பினைக்காக வேண்டி எல்லாம் செய்வது, குழந்தைகள் விளையாட்டுக்கு எல்லாம் செய்வதற்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, தடை